இப்போது இந்த சாஸ்திர நம்பிக்கை என்ற ஒரு சொற்றொடரிலே அதை ரெண்டாக பிரிக்கணும். சாஸ்திரம்னு ஒன்று ஒரு சொல், நம்பிக்கைன்னு ஒரு சொல். இது ரெண்டும் என்னென்னு பார்க்கணும். நம்பிக்கைன்னா என்ன, முதல்ல அதை பார்ப்போம். நம்புறது நம்பிக்கை. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம். நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம், எதிர ஒரு ஆள் வர்றான். அவங்ககிட்ட ஐயா விஜயா தியேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறோம். அவன் சொல்கிறான், நான் அது வழியாக தான் வர்றேன், நீங்கள் நேராக போங்க. போனால் அந்த ரோடு முன்னையில் ஒரு வேப்ப மரம் வரும், லெஃப்ட்டில் திரும்புங்க. லெஃப்ட்டில் திரும்பி நேராக போனீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு மசூதி வரும், அதுக்கு எதிராக தான் தியேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சரி, தேங்க்ஸ்ன்ட்டு போகிறோம். இப்போது அவங்ககிட்ட விளக்கம் கேட்ட பிறகு அவன் என்ன சொன்னானோ அதை நம்பி அவன் சொன்ன பாதையில் தான் போகிறோம். நல்லா கவனிக்கணும். நீங்கள் நேராக போங்க, ஒரு வேப்ப மரம் வரும்னு சொன்னான்ல, அதை நம்பி தான் அந்த பாதையில் போகிறோம். அவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்ட்டு, நேராக போ வேப்ப மரம் வருதுன்னு சொன்னான்ல, நான் போக மாட்டேன், நான் இடது பக்கம் திரும்பி போவேன், அங்கே இருக்கிற புளிய மரத்தை பார்ப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு நஷ்டம்? அவன் அனுபவப்பட்டவன் இப்படி நேராக போனால் வேப்ப மரம் வரும், அப்படி லெஃப்ட்டில் திரும்பினா வரும் தியேட்டர்னு சொல்லியிருக்கான். அதை கேட்டால் நமக்கு தான் நன்மை. அப்போ அவன் சொன்னதை நம்பித்தானே மேற்கொண்டு நாம் நடக்கிறோம். அப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு காரியத்திலே நாம் செயல்படுவதற்கு உந்து சக்தியாக இருப்பது நம்பிக்கை.